உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் ஒரே ஒரு கடிகாரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ அங்கே டைம் பார்த்தீங்கன்னா 7:44 ஆகுது. யூகேல டோக்கியோ, ஜப்பான் அங்கே வந்து 4:45. சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே வந்து 9:44 ஆகுது. ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளில் 5:45. மக்கா சவுதி அரேபியா 10:44 ஆகுது, 45 ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு தடவை நம்ம டிசைனிங்க்கு போனோம் அப்படின்னா 250 ரூபா 300 செலவாயிடும். 2 வருஷம் இதுக்காண்டி செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா இந்த கிளாக் ஒரு 1500 2000 வரையும் தான் ஒர்த்து. நீங்கள் 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கீங்க சொல்கிறீங்களே, இது சும்மா தானே பொய் தானே அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. வந்து இதை ரெடி பண்ணது இந்த ஸ்டார் ஜெராக்ஸு இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல தான் ரெடி பண்ணேன். ஏன் பிஸ்னஸ் அலமதுல்லாம் நல்லபடியாக போகுது. அதுவும் மழை இல்லைன்னா வியாபாரம், மழை வந்துச்சுன்னா வியாபாரம் கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும் அல்வா வியாபாரம்? 1500 1200 அப்படி இப்படின்னு போனால் ஒரு 400 500. நல்லா நடந்துச்சுன்னா 700 வரையும் கிடைக்கும். 96 லைன் எதுக்கு அப்படின்னா 1/4 மணி நேரத்துக்கு ஒரு லைன் போட்டுரும். இதுக்கப்புறமா ஒருத்தர் பேட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 1440 கோடு போடணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கோடு போடணும். அது இந்த அளவில் வந்து அது வந்து கொள்ள அளவு வராது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் ஒரே ஒரு கடிகாரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த ஐடியா நான் வந்து அதிகமாக இறைவேதம் படிப்பேன். அதில் வந்து சூரியன் சந்திரன் இரவு பகல் சுற்றுறதாக வந்து இருக்குது. சரி, நான் அதை பேஸ் பண்ணி இப்போ விஞ்ஞானத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றுது, சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து சூரியனை சுற்ற வச்சா எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாக்கை வந்து கண்டுபிடிச்சேன். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ தற்சமயம் வந்து அல்வா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்கார் விட்டு சொல்லுவாங்க, அது ரேடியோ மார்க்கெட்டில் மசூதிக்கு எதிரில் ஒரு டேபிளில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிச்சி சீட்டுக்கிட்ட. அந்த ரிச்சி சீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடச்சிதுன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இறை வேதம் தமிழில் அதிகமாக படிச்சுட்டு இருப்பேன், அதனால தான் அந்த ஐடியா. இந்த கிளாக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் எப்படி நம்ம வந்து ஒரு கிளாக்கில் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் டைம்லாம்? ஒன்று ஜிஎம்டி நம்பர் தெரியணும், அப்படி இல்லை அப்படின்னா மேப் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் சில கலர் லைன் கொடுத்துருக்கு. இதில் ஹவர்ஸுக்கு வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து அந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து டைம் பார்க்க முடியும்.